ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூர் சைடில் எல்லா வீடுகள்லேயுமே அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவங்க எப்போவுமே இதை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செஞ்சுடுவாங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற யூஸ்வல் திங்ஸே போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வெளியில் போயிட்டு வாங்கிட்டு வர வேண்டியதில்லை. ஸோ ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய இந்த புளிப்பருப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புளிப்பருப்பு செய்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி துவரம்பருப்பை தண்ணியில் போட்டுருக்கோம். போட்டுட்டு அதுக்கு உள்ளேயே சின்ன வெங்காயம், கருகாப்பிள், பூண்டு, தக்காளி, கூடவே வரமிளகாய். இன்றைக்கி இந்த தால் செய்கிறதுக்கு நமக்கு வரமிளகாய் மட்டும்தான், நம்ம சில்லி பவுடர் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ எவ்வளவு தால் போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான நீங்கள் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் ஆயில், இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுடைய தால் எல்லாம் நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம செக்ரிகேட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ செப்பரேட் பண்ணி எடுத்ததுக்கு அடுத்ததாக நம்ம இதில் இருக்கிற இந்த சில்லிஸ், ஆனியன், கார்லிக், டொமேட்டோ இது எல்லாமே நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஸோ ஸ்மாஷர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலக்கி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா மசிஞ்சிடும். அப்போ தான் அந்த சில்லி எல்லாம் மசிஞ்சாதான் நம்மளுடைய அந்த தாலுக்கு தேவையான காரம் எல்லாமே நல்லா கிடைக்கும். அதனால் நல்லா ஸ்மேஷர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சிலெலாம் போட்டுறாதீங்க, ரொம்ப மசிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்மேஷர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாலே எல்லாமே குயிக்காகவே மசிஞ்சிடும். ஸோ அடுத்ததாக நம்ம இந்த புளிப்பருப்புக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியண்ட்டான புளி இன்றைக்கி நான் ஒரு எலுமிச்சங்காய் அளவு எடுத்திருக்கேன். உள்ளே நம்ம 2 டொமேட்டோஸ் போட்டிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரியான புளிப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு புளிக்கரைசல் ஆட் பண்ணுறதுக்கு அடுத்ததாக நம்ம தனியா பொடி ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் தனியா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணினதுக்கு அடுத்ததாக நம்ம குக்கரில் வச்சுட்டு இந்த எக்ஸஸாக எடுத்துருக்க வாட்டர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். விசில் வைக்க வேண்டியதில்லை, நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னாலே நல்லா எல்லாமே சேர்ந்து வந்துடும். இந்த தால் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, நல்லா தண்ணி மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம். ஸோ ஒரு தாளிப்பு குரண்டியை வச்சுட்டு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கு அடுத்ததாக நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு முக்கியமாக நீங்கள் சின்ன வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் தான் இது ரொம்ப ஃபேமஸ். நம்ம கோயம்புத்தூர் சைடில் அவங்க நிறைய சின்ன வெங்காயம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த புளிப்பருப்புக்கு ரொம்ப ஸ்பெஷல், நிறைய சின்ன வெங்காயம் போட்டு செய்வாங்க. ஸோ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிப்போம். கடுகு, கருகாப்பிள், இந்த சின்ன வெங்காயம் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம ஆல்ரெடி ஸ்பைஸ்க்காக ரெட் சில்லிஸ் அங்கேயே ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு சப்போஸ் இங்கேயும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட் சில்லி இங்கேயும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதுலேயும் சுடு சாதத்தில் நெய் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு நல்லா நீர்க்க இருக்கும் பொழுது தான் நமக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்பொழுது. மற்ற குழம்பு மாதிரி காய்கறிகள் எதுவும் இல்லைனாலுமே இந்த குழம்பு அந்த உப்பு புளிப்பு காரத்தோட ரொம்ப சூப்பரான காம்பினேஷன், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயே எங்களுக்கு பிங்க் பண்ணுங்கள். நம்ம இந்த தாளிச்சது எல்லாமே ஊற்றி நல்லா கொதிச்சு வருது. நல்லா நுரக்கட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டிஷ் ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி பல ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.